அமைதியா இரு. உன் சொந்த அலுவலர்களை பார்க்கணும். நீதான் உன் வேலையை செய்யணும். மற்றவ யாரும் செய்து கொடுக்க மாட்டாங்க. உங்க சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இதை விட்டுட்டு எனக்கு காசு கொடுப்பாரு கர்த்தர், அப்ப நீ சோம்பேறியா இருக்க. அப்ப நீ அந்த தேவனுடைய கட்டளை மீறுற. தேவனுடைய கட்டளை மீறும் போது உனக்கு ஒண்ணும் வராது. எப்படி கொடுப்பாரு? அதுல ஒரு ஆள் சொன்னது 2 கோடி. சில பேர் மேலேயே கேட்பாங்க. 10 கோடி கொடுத்துட்டு அதுல ஒரு ஆள் என்கிட்ட வந்து கேட்டுச்சு வேற. 10 கோடி விழுந்துட்டு 10 கோடி ஆண்டவர் கொடுத்துட்டு அடுத்த நாள் உயிர் போயிடுச்சுன்னு என்ன பண்ண போறேன்? 10 கோடி வச்சு இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவ மக்களுக்குள்ளே வழங்குகிற இதை நான் இப்ப சொல்லி காட்டுறேன். சோ இதுக்கு எல்லாமே காரணம் என்ன தெரியுமா? பின்னால பார்ப்போம். தன் செய்கைகளே பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் வாய மூடு. பேசாத. Don't try to prove your point. Don't try to prove that you are right. Then God will try to prove that you are wrong. நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, பாத்தீங்களா? நீ வாய மூடலன்னா உன்னை ஏமாத்திக்கிற. உன் இருதயத்தை நீயே ஏமாத்திக்கிற. இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவ பக்தி வீணாயிரு. நான் தேவ பக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு உன் வாயில பேசிக்கிட்டே இருந்தீன்னா, தேவன் சொல்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தேனால், இல்லாட்டி வேத வசனத்தை சொல்லாமல் பேசாமல் நீ உன் சொந்த கருத்துக்களையே பேசிக்கொண்டு ஒருத்தன் தோல்வியின் எண்ணங்களையே பேசிக்கொண்டு இருந்திருந்தால் தோல்வியின் எண்ணங்கள் தான் வரும். இங்க நாக்க குறிச்சு பேசுது. நாக்கு எப்படி சரீரத்தையும் கரைப்படுத்துதுன்னு சொல்லி பின்னால பார்ப்போம். அடுத்த வசனத்தையும் வாசிச்சிருவோம். இது சீக்கிரம் அடுத்த நெக்ஸ்ட் செஷன்ல இதை விட இதை எக்ஸ்ப்ளோன் பண்ணி சொல்றேன். இப்ப டைம் ஆயிடுச்சு. திக்கற்ற பிறவைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுவதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது. நான் பக்தி உள்ளவன் அப்படின்னா பைபிள் எடுத்து அக்குள் கடல வச்சுட்டு போறதில்ல. உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறது. நான் உலகத்தால் கரைப்படாதபடி நம்மளுடைய நாட்களின் முடிவு நாட்டில் வரும்போது ஒரு சின்ன இது வைக்கிறேன் உங்களுக்கு முன்னால. நாம கடைசி நாட்கள்ல உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளுடைய உயிர் போகுது அப்படின்னு வச்சுக்கோம். நீங்களும் கர்த்தரும் சந்திக்கிறீங்க. தட் இஸ் சாவுக்கு முன்னாலே. என்னப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? உலகத்தால் கரைப்பட்டிருக்கியா பரலையா அப்படின்னு அவர் கேட்டாருன்னா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? தன்னை காத்து கொள்ளுகிறவன். தன்னைத்தானே நீ காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவன் பார்க்க மாட்டான். நீ உன்கிட்ட தப்பு வச்சுக்கிட்டு மற்றவங்களும் குறை சொல்லிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கடினமா பேசுறேன்னா இல்ல உண்மையை சொல்றேன். இந்த மாதிரி விளக்கி சொல்லணும். இதுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இன்னைக்கு எப்படி இருக்கோம்? பக்தியா இருக்கிறோமா? நீ பக்தியா இருந்தியா அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாருன்னா என்ன பதில் சொல்லு?
நான் வாரந்தோறும் ஞாயிறுதோறும் சபைக்கு சென்றேன். நாட் குவாலிஃபைடு. நான் இவ்வளவு வரைக்கும் பாட்டெல்லாம் பாடினேன். கைத்தட்டி ஓங்கி ஓங்கி கையை அரைந்து பாடினேன். நாட் குவாலிஃபைடு. யோசனை பண்ணுங்க. It's very hard to preach. I know a lot of people will mistake me for this, but I have to tell the truth. தேவனுக்கு முன்பாக நான் ஆசையுள்ளாத சுத்த பக்தியாக இருக்கிறேனா? தேவ பக்தி எனக்குள்ள இருக்குதா? உண்மையாவே கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாரா? யோசனை பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தருடைய நாம கர்த்தருக்கென்று உங்க வாழ்க்கையை மறுபடியும் ஒரு முறையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபிச்சு தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வசனத்தை போதித்தோம். என் தேவனாய் கர்த்தாவே, நீர் அவர்களோடு பேசினீர். இடைப்பட்டு அவர்கள் உமக்கு பயந்த பயத்தில் ஜீவிக்க கர்த்தாவே தங்கள் நாவை அடக்க எல்லாவித இதிலும் கொடிய துர்க்குணத்தையும் விட்டுட்டு அனுதினம் கண்ணாடியில தேவவசனமாகிய கண்ணாடியில தங்களை பரிசோதித்து பார்த்து தேவனுக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.